ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு திரை விமர்சனத்தில் ரயில் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பாஸ்கர் சக்தி இயக்கியிருக்கிறாரு. டிஸ்கவரி சினிமா சார்பில் வேடியப்பன் தயாரிச்சிருக்கிறாங்க. குங்குமராஜ், வைரமாலா, பர்வேஸ் மெக்ரூ, ரமேஷ் வைத்யா, செந்தில் கோச்சடை, சமீரா, பிண்டு வந்தனா, பேபி தனிஷா, சுபாஷ், தங்கமணி பிரபு, ரமேஷ் யாத்ரா, சாம் டேனியல், ராஜேஷ், ராமையா மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாயகன் குங்குமராஜ் எலக்ட்ரீஷியனாக வேலை செய்து வருகின்றார். இவர் குடிக்கு அடிமையானதால் மாமனார் கொடுத்த பைக், பணம் எல்லாவற்றையும் குடித்தே அழித்து விடுகின்றார். இதன் பிறகு தொழில் செய்து பிழைக்க மாமனாரிடம் பணம் கேட்கின்றார். மாமனார் பணம் தர மறுக்கின்றார். குங்குமராஜ் வீட்டில் ஒரு போர்ஷனில் வடக்கன் ஒருவர் தங்கி மில்லில் வேலை செய்து வருகின்றார். வடக்கன் தன் மனைவியிடம் அன்பாக பழகுவதை குங்குமராஜ் தவறாக புரிந்து கொண்டு வடக்கனை கொலை செய்ய நண்பனுடன் சேர்ந்து திட்டம் போடுகின்றார். ஆனால் திடீரென்று வடக்கன் ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துவிட அந்த பாடி இவரது வீட்டுக்குள் வைக்கப்படுகின்றது. அவரது பாடியை அடக்கம் செய்ய குங்குமராஜ் மனைவி அப்பாவிடம் சொல்லி அதற்கு உண்டான வேலைகளை செய்கின்றார். அந்த சம்பவத்திற்கு வடக்கனின் மனைவி, மகள், அப்பா, அம்மா வர அதன் பிறகு என்ன நடக்கிறது என்பதே இந்த படத்தின் சுவாரஸ்யமான மீதக்கதை. கதையின் நாயகனாக குங்குமராஜ் சிறப்பாக நடித்துள்ளார். கதையின் நாயகியாக வைரமாலா கொடுத்த கேரக்டரை சிறப்பாக செய்துள்ளார். வடக்கனாக பர்வேஸ் மெக்ரூ நன்றாக நடித்துள்ளார். பாட்டு பாடும்போது கைதட்டல் பெறுகின்றார். மற்றும் இதில் நடித்த ரமேஷ் வைத்யா, செந்தில் கோச்சடை, சமீரா, பிண்டு வந்தனா, பேபி தனிஷா, சுபாஷ், இன்ஸ்பெக்டராக நடித்துள்ள தங்கமணி பிரபு, மில் மேனேஜராக வரும் ரமேஷ் யாத்ரா, அக்கவுண்டன்ட் சாம் டேனியல், வடக்கன் நண்பனாக ராஜேஷ், கான்ஸ்டபிளாக ராமையா என இதில் நடித்த அனைவருமே அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். ஜனனியின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. தேனி ஈஸ்வரின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். மண்ணில் பிறந்த அனைவருமே பிழைக்க வந்தவர்கள்தான். அதனால் வடக்கன் மற்றவர் என பாகுபாடு பார்க்காமல் எல்லோருமே அன்பாக பழகி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை எல்லோரும் ரசிக்கும்படி சுவாரஸ்யமாக சொல்லியுள்ள இயக்குனர் பாஸ்கர் சக்திக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.